நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் M.I. லோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் செயற்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்புகளை தொடர்ந்தும் மாற்றமில்லாமல் பேண வேண்டியதன் அவசியத்தை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானிய வெளிவார அமைச்சர் இலங்கை வந்தடைந்தார். சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வனவு தொடர்பில் இளஞ்சார் ஊழல் ஆணைக்குழு விசாரணை. உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இந்த மாத இறுதியில் வெளியிடப்பட உள்ளன. இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 2000க்கும் மேற்பட்டோர் தொழிலுக்காக இஸ்ரேல் சென்றுள்ளனர். நேபாளத்தில் காட்டுத்தீ பரவியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் செயற்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்பை தொடர்ந்தும் மாற்றமில்லாமல் பேண வேண்டியதன் அவசியத்தை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதன் ஊடாக எதிர்கால நெருக்கடிகளை தடுக்க முடியும் என்று அமெரிக்க திரைசேரி துணை செயலாளர் ராபர்ட் கப்ரோ தெரிவித்துள்ளார். அண்மையில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவை சந்தித்த போது இந்த மறுசீரமைப்பு நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜோர்ஜியா சென்றுள்ள நிலையில் நிதி ராஜாங்க அமைச்சர் இந்த சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார். அதன்போது கடன் மறுசீரமைப்பின் முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கைக்கு அமெரிக்கா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தென் மத்திய மேற்கு ஆசியாவிற்கான உபதலைவர் யிங்மிங் யங்குடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான 2024-2028 பங்காளித்துவம், மூலோபாய திட்டம், பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்றவற்றை பேணுவதற்கான மறுசீரமைப்புகளில் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் ஆதரவு குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஜப்பான் வெளிவார அமைச்சர் யோகோ கமிகாவா 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இலங்கை வந்தடைந்தார். இலங்கையின் கடன் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்து கலந்துரையாடுவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இதேவேளை இலங்கை வெளிவார அமைச்சர் அலி சப்ரியுடன் இன்று மாலை இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றிலும் அவர் ஈடுபட உள்ளார். அதன் பின்னர் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். ஜப்பானிய வெளிவார அமைச்சருடன் அந்நாட்டு வெளிவார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர். கடந்த காலத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வனவு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தற்போதைய விசாரணைகளின் மூலம் சுமார் 30 கோடி ரூபாய் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகளின்படி ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தலைமையிலான சுகாதார அமைச்சின் பல அதிகாரிகள் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர். மருந்துகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் முறையாக இடம்பெற்று வருவதாக அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். ஆன்லைன் முறை மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த செயற்பாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக மேம்படுத்த உலகளாவிய ஆதரவை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் ஏற்கனவே உலக வங்கியுடனும் உலகளாவிய நிதியத்துடனும் கலந்துரையாடியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிதி அமைச்சின் தேசிய கொள்வனவு ஆணையகத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புதல் மற்றும் அறிவுறுத்தல்களின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்த்து சுகாதார திணைக்களத்திற்கு முறைகேடுகள் இன்றி அதிகாரம் அளிக்கப்படும் என தெரிவித்த சுகாதார அமைச்சர் காலாவதியான மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கல்வி பொது தராதரப்பத்திர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இம்மாத இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சைக்கு 2,81,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனியார் பரீட்சார்த்திகளும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர்.
இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 2771 இலங்கையர்கள் தொழிலுக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலில் தாதியர், விவசாயம், கட்டுமான துறைகளில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்தனர். இந்தியாவின் ஒத்துழைப்புடன் திருகோணமலையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. எண்ணெய் தாங்கி முனையம், விமானப்படை தளம் உட்பட்ட முக்கிய இடங்களையும் இவர்கள் பார்வையிட்டனர். இந்தியாவின் எரிசக்தி நிறுவனமும் இலங்கை மின்சார சபையும் கூட்டாக இணைந்து சம்பூரில் அமைக்கப்படும் சூரிய சக்தி ஆலையையும் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பார்வையிட்டார். இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது கிரீஸ் உற்பத்தி ஆலைக்கும் குழுவினர் விஜயம் செய்தனர். இதேவேளை லங்கா ஐஓசியின் ஏற்பாட்டில் மூதூர் ஆதார வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணம் வழங்கும் நிகழ்விலும் இந்திய உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டார். திருகோணமலை எண்ணெய் தாங்கி முனையத்திற்கு அருகில் வசித்து வரும் மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகளையும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அதன்போது வழங்கி வைத்தார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ள நடமாடும் சேவையும் இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வும் இன்று பொகவந்தலாவையில் இடம்பெறுகிறது. நாளையும் இந்த சேவைகள் இடம்பெறும். பொகவந்தலாவை புனித மரியாள் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை குறித்த சேவை இடம்பெறும். பிரதேச செயலகம், ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, காணி உறுதி பத்திரம், மனித உரிமை மீறல் தொடர்பான சேவைகள் இங்கு வழங்கப்படும். இலவச சட்ட ஆலோசனைக்கு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டம் ஒத்துழைப்பு வழங்குகிறது. தியத்தலாவையில் ஃபாக்ஸ் ஹில் சூப்பர் கிராஸ் 2024 கார் பந்தய விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு இழப்பீடு வழங்குகிறது. தியத்தலாவையில் இடம்பெற்ற இந்த கார் பந்தயத்தின் போது பார்வையாளர்கள் மீது கார் மோதியதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 2,50,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கான நேர்முக தேர்வு எதிர்வரும் 9ஆம் திகதி வரை பத்திரமுள்ள கல்வி அமைச்சில் இடம்பெறவுள்ளது. கடந்த மாதம் 2ஆம் திகதி நடைபெற்ற போட்டி பரீட்சைகளின் முடிவுகளின்படி நேர்முக பரீட்சை நடைபெறும். தேசிய பாடசாலைகளில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நேர்முக பரீட்சை மூலம் பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையின் பின்னர் பல்வேறு பாடநெறிகளை தொடர்வதற்கான விண்ணப்பங்களை தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்றுவிப்பு திணைக்களம் கோரவிருக்கின்றது. 6 மாதங்கள் வரை பயிற்சிகள் நடத்தப்படவிருக்கின்றன. பாடநெறிகளை பூர்த்தி செய்வோருக்கு சர்வதேச தரம் வாய்ந்த சான்றிதழ்களும் வழங்கப்படவிருக்கின்றன. வெளிநாடுகளில் இலகுவான முறையில் இந்த சான்றிதழை பயன்படுத்தி உயர் சம்பளத்துடன் கூடிய தொழில்களை பெற்றுக் கொள்ள முடியும். உலகச் செய்திகள். நேபாளத்தின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. நிலவும் அதிக வெப்பநிலையே இதற்கான காரணமாகும். காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு கடும் முயற்சி எடுக்க வேண்டியுள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். நேபாளத்தில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் காட்டுத்தீ ஏற்படுவதுடன் கடந்த சில வருடங்களாக காட்டுத்தீயில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 4500 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகரிப்பாகும். லும்பினி உட்பட பல பகுதிகளில் தற்போது வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்வடைந்துள்ளது. தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கடுமழை காரணமாக ரியோ கிராண்ட் சுல் மாநிலத்தில் நீர்மின் அணைக்கட்டு ஒன்று உடைப்படுத்துள்ளது.
இதன்போது ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் சிக்கி 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 60 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 15,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதுடன் 5 லட்சம் பேர் வரை மின்சாரம் மற்றும் சுத்தமான குடிநீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். கழிவு மற்றும் கழிவுநீரை முகாமைத்துவம் செய்வதற்கான விரிவான திட்டத்தை அரசாங்கம் செயற்படுத்தி வருகிறது. நகர்ப்புறங்களில் அமுல்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கட்டமைப்புகள் மற்றும் குழாய் இணைப்புகளை மேம்படுத்துவதில் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ரக்பி ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் தொடரின் முதலாவது பிரிவின் இறுதிப் போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு கொழும்பு ரீட் மாவட்ட விளையாட்டுத் திடலில் ஆரம்பமாக உள்ளது. இதில் கசகஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இலங்கை களமிறங்குகிறது. இதேவேளை லங்கா ஃபுட்பால் கப் 2024 கால்பந்தாட்ட போட்டித் தொடர் இன்று ஆரம்பமாகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் களுத்துறை அணிகளுக்கு இடையிலான முதலாவது கால்பந்தாட்ட போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு சிட்டிலேக் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. நீர்கொழும்பு மற்றும் கண்டி அணிகளுக்கு இடையிலான போட்டி மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகங்களை மேம்படுவதற்கான பல வேலை திட்டங்களை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் மூலம் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிகபட்ச பங்களிப்பையும் ஆதரவையும் வழங்கும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். வயல்களை பன்முகப்படுத்தும் வேலைத்திட்டம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மிகவும் வெற்றி அளித்துள்ளது. உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஆதரவுடன் பிராந்திய விவசாய திணைக்களத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட அலுவலகத்தால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மிளகாய், கடலை, நிலக்கடலை, சோளம் ஆகிய பயிற்சிகளின் சுமார் 100 செயல் விளக்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக மாகாணங்களுக்கு இடையிலான விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பிரதி பணிப்பாளர் CP சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சபரகம மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் செயற்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்புகளை தொடர்ந்தும் மாற்றமில்லாமல் பேண வேண்டியதன் அவசியத்தை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானிய வெளிவார அமைச்சர் இலங்கை வந்தடைந்தார். சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வனவு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை. உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இந்த மாத இறுதியில் வெளியிடப்பட உள்ளன. இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 2000க்கும் மேற்பட்டோர் தொழிலுக்காக இஸ்ரேல் சென்றுள்ளனர். நேபாளத்தில் காட்டுத்தீ பரவியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.